Morning students, now we are going to see the lesson A Prayer to the Teacher. That is Unit 3, Prose, A Prayer to the Teacher. This lesson is based on a speech made by a Subrato Bagchi, founder and CEO of Mindtree, as part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore on January 6th, 2005. அதாவது சுப்ரட்டோ பக்சி அப்படிங்கிறவர் ஒரு கான்வகேஷனுக்கு பேசுகிறாரு. அவரால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். He is addressing the teachers graduating from the academy and he requests the teachers to go beyond the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. டீச்சர்ஸ் பாட பகுதியை மட்டும் அல்லாமல் பிள்ளைகளுக்கு தேவையான அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக, அதாவது புதுசாக டீச்சர்ஸ் ஆக போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் பேசுகிறாரு. Listen to a teacher delivering the speech. It's a great occasion for the 2005 batch of graduating teachers. 2005 வருஷம் கிராஜுவேட் பண்ணுற டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இது ஒரு கிரேட் அக்கேஷன். இட் இஸ் ஆல்சோ அ great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionately large. It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionately large. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒவ்வொரு செட்டாக டீச்சர்ஸ் வருவாங்கள்ல, அதில் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள், இவங்க டீச்சர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே இது ஒரு பெரிய நல்ல நாள். ஐ எம் ஆனர்ட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய், யுவர் ஹோப்ஸ் ஆஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த லைஃப்ஸ் யூ வில் டச். ஐ ஹாவ் a few things to ask of you. It is going to be a long and somewhat unusual list, so I seek your indulgence. Here goes my list. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், டீச்சர்ஸ் நான் இன்னும் சில விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறார். The people who write my textbooks and the ones who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me to do well in life. Without the sense of inclusion, I will not know that boundaries are meant to be pushed, not to be lived in. நீங்கள் புக்கை மட்டுமே படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்கவே முடியாது. வெறும் புக்கை மட்டும் அப்படியே படிச்சுட்டு இருந்தோன்னா கற்றுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், டீச்சர்ஸ் கிளாஸில் வெறும் பாடப்பகுதியை மட்டுமே நடத்துகிறதில்ல. நீ இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும், நீ ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்கல்ல, அதை தான் பற்றி இங்கே சொல்லியிருக்கு. வெறும் சிலபி அப்படின்னு சொன்னால் சிலபஸுடைய ப்ளூரல் ஃபார்ம். இதை பற்றி நீங்கள் வெறும் பாடப்பகுதியை பற்றி மட்டுமே படிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி பிள்ளைங்களால் சரியாக சமுதாயத்துக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் வெறுமனே பாடப்பகுதி மட்டுமல்ல, வேறு நல்ல நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Take for example the fact that I clean my house but empty my garbage on the road. That is because the road is not included in what I feel is my own. Take for example the fact that I clean my house but empty my garbage on the road. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு குப்பையை எடுத்து போய் ரோட்டில் போட்டுட்டு வந்துடுறோம். அப்போ என்ன இதில் இருக்குது, நம்ம வீடு மட்டும் க்ளீனாக இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம்
எல்லாருக்குள்ளேயும் வருது, அப்படி தானே? இதே ஒழுங்கான ஒரு எஜுகேஷன் இருந்ததுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும், நம்ம ரோடும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸாக புதுசாக கிராஜுவேட் ஆகிற டீச்சர்ஸ்க்கு சொல்கிறாங்க. I feed my own child but do not ask if the maid has eaten today. Her hunger is not included in my hunger. அதாவது I feed my own child, என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன செய்கிறேன், நல்லா வயிறு முட்டை சாப்பாடு கொடுக்குறேன். பட் do not ask if the maid has eaten today. என்னுடைய வேலைக்காரி சாப்பிட்டாளான்னு நான் கேட்கல. her hunger is not included in my hunger. ஏன்னா அவங்களுடைய பசி எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய பிள்ளையுடைய பசி எனக்கு தெரியுது. அப்படின்னா என்னுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கணும், அதாவது டீச்சர்ஸ் சொல்லி கொடுங்க, நீங்கள் இந்த சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவன் பசியோடு இருக்கான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். I take my child to the movie but do not ask him to call the neighbor's child. That child is outside my zone of parenting. So teacher, teach me inclusion. I take my child to the movie. இப்போ என்னுடைய குழந்தைய நான் மூவிக்கு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பட் do not ask him to call the neighbor's child. பக்கத்தில் இன்னொரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அந்த குழந்தைய நான் என்ன செய்கிறதில்ல, நீயும் படத்துக்கு வாரியா அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடுறதில்ல. பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, இன்னும் நல்ல ஒரு எஜுகேஷனை நம்ம பாடப்பகுதி வெறும் சிலபஸை மட்டும் முடிக்காமல் அதையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்க்ளூஷன், எனக்கு அவங்களுடைய டீச் மீ இன்க்ளூஷன், அந்த ஒரு மாரலையும் எனக்கு சொல்லி கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு கம்யூனிகேட். As I get caught in the rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. The more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. As I get caught in the rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. And the more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. அதாவது இப்போ நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, காம்படிஷன் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் we are cutthroat, தனியாக போய் உட்காந்து என்ன செய்கிறோம், படிக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னொருத்தனும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கான், படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் we have to communicate with them. அவங்ககிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும். how to improve ourselves, how to pass the exam, how to increase our marks அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், பேசணும். அதுதான், அதாவது நல்ல மாரல் தாட் நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. டீச் மீ டு கம்யூனிகேட் வித், யார்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டால், த சிம்பிளிசிட்டி ஆஃப் அ சைல்ட் அண்ட் த நேக்கட்னஸ் ஆஃப் அ ஃப்ளவர், those who cannot speak or hear, people less gifted, less privileged than I am, those who have come before me and those who will follow, things animate and inanimate, the simplicity of a child and the nakedness of a flower. அதாவது சமுதாயத்தில் பின்தங்கி இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட எப்படி பேசணும். those who cannot speak or hear, பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி பேசணும். people less gifted, less privileged than I am, ரொம்ப கிஃப்ட் இல்லாமல், அதாவது டேலண்ட் இல்லாமல் இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி பேசணும். those who have come before me and those who will follow, யார் எனக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட, those who will follow, எனக்கு பின்னாடி வந்தவங்கக்கிட்ட நான் எப்படி பேசணும். திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட், உயிருள்ள பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உயிரற்ற பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உயிர் உள்ளவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. அப்படி நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். I pray to you to make me learn more than that. Teacher, teach me how I can.
ப்ளீஸ் டீச்சர், சிலபஸ் மட்டும் இல்லை, இந்த அழகழகான மாறல் உள்ள இந்த காரியங்களையும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். I pray to you to make me learn more than the teacher teach me how I can learn to learn. As you prepare me for the wide world in which I need to fend for myself and for others. One time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. As you prepare me for the wide world in which I need to fend for myself and for others, one time learning will not be good enough. ஒரு வாட்டி நான் படித்தா லேர்ன் பண்ணால் என்னுடைய லைஃப்பையும் என்னை சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பையும் குட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. I will have to have the ability to learn newer and more difficult things. Daily we have to learn some of the newer things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is a process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. ஒவ்வொரு நாளும் நான் புதுசாக கற்றுக்கிடணும். அப்படி கற்றுக்கிடும்போது தான் நானும் ஹாப்பியாக இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னால் ஹாப்பியாக வைக்க முடியும், குட் திங்ஸை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொது உரையில் சொல்கிறாங்க. கிளாசரி என்னன்னு பார்த்துக்கலாம். சிலபி இஸ் அ ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். இன்க்ளூஷன், ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூடு. இன்க்ளூஷன்னா என்ன, இன்க்ளூஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம். அது என்ன அப்படின்னா, எல்லா மக்களையும் நம்ம என்ன செய்யணும், அவங்கள வேல்யூ பண்ணணும், அவங்கள மதிப்பாக நம்ம நடத்தணும். அதுதான் irrespective of differences. Cutthroat, competitive, less privileged, disadvantaged, animate, living, fend, look after, critical, extremely important. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேம்மா, கவனிங்க. It's a great occasion for the 2005 batch of graduating teachers. It's also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionately large. I'm honored to be here with all of you to share your joy, your hopes as teachers on behalf of all the lives you will touch. I have a few things to ask of you. It is going to be a long and somewhat unusual list, so I seek your indulgence. Here goes my list. The people who write my textbook and the ones who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me to do well in life. Without the sense of inclusion, I will not know that boundaries are meant to be pushed, not to be lived in. Take of example the fact that I clean my house but empty my garbage on the road. This is because the road is not included in what I feel is my own. I feed my own child but do not ask if the maid has eaten today. Her hunger is not included in my hunger. I take my child to the movie but do not ask him to call the neighbor's child. That child is outside my zone of parenting. So teacher, teach me inclusion. I pray to you to teach me to communicate as I get caught in the rat race of the common entrance test and cutthroat competition. Everyone will tell me that my survival depends on my power to impress. The more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. Teach me to communicate with the simplicity of a child and the nakedness of a flower. Those who cannot speak or hear, people less gifted, less privileged than I am, those who have come before me and those who will follow. Things animate and inanimate.
I pray to you to make me learn more than that. Teacher, teach me how I can learn to learn. As you prepare me for the wide world in which I need to fend for myself and for others. One time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and that will make learning a joy for me. This is the first part of the lesson. We'll continue the next part in the next class. Okay, read carefully in your home. Again and again read the text carefully, students. Thank you, ma'am.